ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம். நீங்கள் எந்த நேரம் என் வீடியோ பார்க்குறீங்களோ அந்த நேரத்துக்குரிய வணக்கம். இது வந்து சுசியல். இங்கே வந்து சொல்கிறது ஜெர்மனில் சுசி செய்கிற அந்த பேப். அதாவது இது வந்து ஒரு பாசி பாசி. இது இன்றைக்கு தான் நான் வீட்டில் செய்ய போகிறேன். அவங்க கடையில் இந்த பச்சை பச்சையெல்லாம் வச்சு செய்வாங்க. பச்சையாக நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால் நாங்கள் அவிச்சு பொறிச்சு அப்படி செய்து இதுக்குள்ளே சுற்றி சாப்பிட போகிறோம். இந்த பாசி இது சாப்பிட நல்ல உடலுக்கு அவ்வளவு சத்து. அதால் நான் இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நான் ஒரு இறைச்சி வெங்காயம் எல்லாம் போட்டு பொறிச்சு ஒரு கொத்து ரைஸ் மாதிரி செய்யணும். இதை வச்சு செய்ய போகிறோம். முதலாவது அதுக்கு மேலே நாங்கள் ரைஸை வச்சு இப்படி கொஞ்சம் பெஸ்ட்டாக அமர்த்த வேணும். அமர்த்தி போட்டு தான் இருக்க நிற்கும். அதனால் பொழுத்தினால நாங்கள் இப்படி உருட்டி சுற்றி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நாங்கள் வெட்டி இப்போ சோஸுகள் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோஸ் இருக்குது, அதை விட சோயா சோஸ் இருக்குது. சோயா சோஸ் நானும் ஒரு சோஸ் இருக்கேன். தக்காளி சில்லி எல்லாம் போட்டு உரைப்பாக ஒரு சோஸ் செய்திருக்கிறேன். இது உங்களோட தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அடுத்தது ஆம்லெட் ஒன்று போட்டுட்டு ரைஸ் அமர்த்தி வச்சுட்டு ரைஸ் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும். நாங்கள் இது பாஸ்மதி ரைஸ் தான். அவங்க வந்து ஒரு மில்ஸ் ரைஸ் மாதிரி உண்டு ரைஸ்லாம் செய்கிறவங்க. நல்லா அந்த குழஞ்ச மாதிரி ரைஸ் கொஞ்சம் நல்லா அமர்த்தி செய்து போட்டு இது முன்னாடி வெட்டைக்க உடை இங்கன்னா ஏதோ ஒன்று செய்து ரை பண்ணி வந்துட்டுது. முதல் தடவை தானே இந்த சோஸு சோயா சோஸ் இந்த சோஸுகளோடு நாங்கள் சாப்பிட்றோம். இதுக்கு பச்சை இறைச்சி, சில பேர் பச்சை மீன், அந்த லாக்ஸ் ஃபிஷ்ன்னு சொல்லி ஒரு மஞ்சள் மீன் வரும், சால்மன் மீன், அதுகள் தான் வச்சு சாப்பிட்றோம். இந்த பாசி இது வந்து முதல் தடவை நாங்கள் சாப்பிட போகிறோம். வீட்டில் செய்து கடையில் பார்த்துருக்குறோம். ஆனால் அதை ஒரு நாள் மடி சாப்பிடல அரியண்ட மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அது சோளுக்கு பச்சையாக இருக்கும். அந்த ஃபீல்டில் சாப்பிட மாட்டோமே. இது நாங்கள் வீட்டை வித்தியாசமாக செய்திருக்கிறோம். சோறு வந்து நல்லா குழஞ்சிருக்கும். அவங்கள்ட்ட சோறு அப்படி கையில் பிடிச்சி இந்த உருண்டை அப்படி கேட்க குழஞ்சிருக்கும். எங்கடா வந்து கொஞ்சம் குழஞ்ச காணாது. நல்லா குழஞ்சிருந்தால் தான் அந்த உருட்டி நாங்கள் உள்ளுக்கு ஒரு இதை வச்சு அமர்த்தி இது செய்யும் பொழுது இப்படி வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, எங்களுக்கு உரைப்பிலா சாப்பிட சரி விடாது. அது உரைப்பு ரைஸ். இது உரைப்பிலா பெப்பர் உப்பு போட்டு முட்டை பொறிச்சு உருட்டை உள்ளே வச்சுருக்கிறேன். லக்ஸ் இருக்குது. லக்ஸை பொறிச்சு தான் சாப்பிட்லாம். நாங்கள் வந்து பச்சையாக சாப்பிட மாட்டோம். அதால் வந்து இது இப்படி முதல் தடவை இது ரெண்டையும் ட்ரை பண்ணுவோம். இந்த இது டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்காண்டு இந்த சோஸில் தொட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, நன்றி வணக்கம். இது மாதிரி நீங்களும் வித்தியாசமாக செய்து சாப்பிட்டு ரசித்து பாருங்க. ஓகே, நன்றி வணக்கம். பாய். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுற நீங்கள் வீவர்ஸ் பார்க்குறீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தேங்க்யூ வாட்சிங். பாய்.